இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துறேன், ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாளிலே கூட அப்படியே சமூகத்தில் எதிர்பார்த்து கொடுக்கிற நன்மைகளுக்காக கர்த்தர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். சங்கீதம் 85:12 வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையானதே தருவார். நன்மையானதே கர்த்தர் தருவார். நம்ம சில நேரத்தில் நிறைய யோசிப்போம், அது வேணும் இது வேணும் எல்லாம் யோசிப்போம். அதை ஆர்டர் கொடுக்க முடியும். ஆனால் கூட சில டைம் அவர் கொடுக்காமல் நிறுத்தினா கூட என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அது நன்மையான காரியமாக நமக்கு கொடுப்பார். நன்மையாக இருந்தால் கொடுப்பார். அதனால் நம்ம எல்லாவற்றுக்கும் போராடக்கூடாது. யாக்கோபுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது ராமூசும் போராடி ஜெபிக்கிறான். ஆனால் ஜெபிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை ஆசீர்வதிக்காட்ட விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சி ஜெபிக்கிறான். ராமூசும் ஜெபித்த பிறகு உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்குறாரு. அவன் யாக்கோபுன்னு சொல்கிறான். நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், அதை ஒத்துக்கிடுறான். அந்த வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா? அவர் சொன்ன உடனே அவன் அந்த வார்த்தையை ஆமாண்டவரேன்னு சொல்லும்போது, இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். இஸ்ரவேல் என்று சொன்னால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்கள் இச்சம் பேசி அடங்குவார்கள். அந்த இடத்துல அங்கே கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தில் இங்கே 28ஆம் அதிகாரத்தில் 14 வாசிக்கும் போது, உன் சந்ததியை நான் பூமி தோலை போல பெருக பண்ணுவேன், வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் பரம்புவாய், நான் நூல்விட இருந்து போகும் இடமெல்லாம் காத்து உனக்கு சொன்னதை செய்யும் உணவுனை கைவிடாது கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். தொடர்ந்து வாசிக்கும் போது யாக்கோபு ஒரு சொப்பனம் போல தர்சனம் போல பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற வேலையில் அதை போட்டுக்கு பாருங்க, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். மெய்யாகவே அப்படின்னா உண்மையாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் இது வானத்தின் வாசல். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிற அப்படின்னால கட்டாயம் இது தேவனுடைய வீடுதான். அதனால் என் ஜபத்துக்கு கட்டாயம் பதில் வரும் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் நாட்களில் உறுதிப்படுத்துகிறார். நிறைய சூழ்நிலை வரும், ஜெபிக்கிறோம், ஆனால் ஜபத்துக்கு பதிலே வராது போல தெரியும். நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், இருக்கிற இடத்தை கர்த்தர் பசுத்த பூமியாக மாற்றுவார். யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மோசே அந்த முட்செடி ஜுவாலித்து எரியுது, ஆனால் செடி வெந்து போகலை. இந்த அற்புத காட்சியை நான் கிட்டத்தில் போய் பார்ப்பேன்னு சொல்லி போய் பார்க்க போகிறான். மோசே மோசே நிற்கிற இடம் பசுத்த பூமி, உன் பாரச்சை கழட்டி போடு அப்படிங்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடம் பசுத்த பூமியாக கர்த்தர் மாற்றுவார். சில வேளையில் கலட்ட வேண்டிய கத்தை கலட்டணும், விட வேண்டிய காற்றை விடணும். அது சொன்னாலே வேண்டாம்ப்பா. நிறைய கதை செய்துக்கிட்டே ஜெபிப்போம், அது தவறுன்னு தெரியாமலே ஜெபித்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டு எதிர்பார்ப்பார், சின்ன காரியமாக தான் இருக்கும், இது வேண்டான்னு சொல்லி சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மெய்யாகவே கர்த்தர் நம்ம ஸ்தலத்தில் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அவருடைய ரகசிய செயல் யோபு 29 சொல்லப்பட்டது போல அவருடைய கூடாரத்து மேலே அவருடைய ரகசிய செயல் இருக்குது. வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்குது. ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வீடு அது வானத்தின் வாசலாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, வேத்தை தியானிக்கும் போது தூதர்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே அங்கீகரித்து நேர சிலைகளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க. திரும்ப நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அப்படியே பருவத்தை நமக்கு கடந்து வருது. அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அப்போ எப்போ அது வருதுன்னு சொன்னால், நாம் எதிர்பார்க்குற காரியங்களை கர்த்தர் செய்ய அனுமதிக்காமல் அவர் எதிர்பார்க்குற காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்துக்கு வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமோடு பேசும்போது ஆபிரகாமேன்னு சொல்லி கூப்பிடுவார். என்னன்னு சொன்னால், நீ எனக்கு முன்பாக நீ உத்தமமாக நடந்துகொள், உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக போனேன்னு சொல்லுவார். ஆனால் 90 வயசில் அவருக்கு அவர் எவ்வளோ பெரிய 90 வயசு 99 வயசு ஆன பிறகு என்ன பாவம்னு தெரியாது. ஆனால் கூட சின்ன சின்ன காரியமாக இருந்தால் கூட அதை விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாம் தகனம் பண்ணிடுறான், எல்லாத்தையும் விட்டு தகனம் பண்ணிடுறான். ஒரு சின்ன பட்சியை மட்டும் அதை அவனை நினச்சனாக்கி துண்டித்து போடவில்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ஒரு சின்ன ஒரு அற்ப காரியம் ஒன்று தொங்கிட்டு கிடக்குது, அதை அவன் பட்சித்து போட முடியலை. நிறைய பாவங்கள்லாம் விட்டாச்சு, ஒரு சின்ன பாவம்தான், ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன காரியத்தை கீழ்ப்படியாமை. இது நிமித்தமாக ஆதியாகமம் 17 சொல்லும்போது இதான் சொல்ல, விட்டுடு, உத்தமனாக இரு, மிகவும் திரளாய் பெருக பண்ணி இருக்கிற இடம் பசுத்த பூமியாக மாற வேண்டுமானால் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் ஃபோனில் யார்ட்டையாவது தவறுதலாக பேசக்கூடாது, அதிகமாக ஃபோனில் பேசும்போது மாற்றி பேசக்கூடாது, ஒரு காதில் வர்ற காரியத்தை துர்ச்செய்தியாக பேசக்கூடாது,
துர்ச்செய்தியை நீங்கள் ஒரு நாள் பரப்பாதீங்க, நற்செய்தியை பரப்புங்க. தேவையில்லாத வார்த்தைகளை ஏதாவது நீங்கள் ஒருவேளை செல்ஃபோனை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பி மற்றவங்களை வேதனைப்படுத்தாதீங்க, ஊழியக்காரருடைய மனதை நீங்கள் புண்படுத்தாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உன் வீட்டை இன்றைக்கு பசுத்த பூமியாக மாற்ற விரும்புகிறார். உன் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் நீங்கள் அறிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா உனக்குள்ளே அவர் இருக்கிற அப்படின்னாலே நீ வீட்டுக்குள்ளே போகும்போது உனக்குள்ளே அவர் இருப்பார், கட்டாயம் இருப்பார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 9 நீங்கள் வாசித்து பார்த்தா இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானேன்னு சொன்னது போல உங்கள் வீட்டுக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது, மகிமை இருக்குது. துதிக்கிற வீடாக இருந்தால், ஜெபிக்கிற வீடாக இருந்தால், கர்த்தர் சமூகத்தை வேத்தை தியானிக்கிற ஒரு வீடாக இருந்தால், ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிற ஒரு குடும்பமாக இருந்தால், உன் வீட்டுக்குள்ளே குடும்ப ஜெபம் இருந்தால், உன் பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்தால், நிச்சயமாகவே உன் வீடு ஒரு பசுத்த பூமியாக இருக்கும். மெய்யாகவே உன் ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? இருக்கிறார். அவர் இருக்கிறதா தான் சொல்றாரு. யாக்கோபோடு பேசும்போது உன் கூடவே இருந்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. யாத்திராமத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது அதை 3ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்க்கும்போது இருக்கிறாகவே இருக்கிறேன், மாறவே மாட்டார். மனுஷன் மாறுவான், ஏமாற்றுவான். அவர் என்னென்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அத்தனை வாக்குத்தத்தனை வார்த்தைகளையும் உன் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேற்றி கொடுப்பார். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை தான் மெய்யாகவே கர்த்தர் இருக்கு. அதனால உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்ல அறை வீட்டை பூட்டி அந்த ரங்கத்தில் உட்காந்து அதோடு பேசுங்க. பரமபிதான் விடயங்கமாய் பதில் கொடுப்பார். சகோதரியே, எத்தனை சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த எதிராக இருந்த சூழ்ச்சியாக இருந்தாலும், எந்த தந்திரமாக இருந்தாலும், எந்த ஒரு பிளிசுனியமாக இருந்தாலும், இந்த போராட்டங்களாக இருந்தாலும், உனக்கு எதிராக எந்தெந்த காரியம் உனக்கு நடந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, உனக்கு உரமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இது ஊழியக்காரர்களுக்கு வருகிற சுதந்திரமாக இருக்கிறபடினால் உன்னை கர்த்தர் நாளை உயர்த்தும்படியாக திட்டங்களை வைத்திருக்கிறார். அது திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டு சமூகத்தில் உட்காரணும்னு சொன்னால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எதிர்பார்க்குறது அதிகாலை டைம். இந்த அதிகாலை டைமில் மட்டும் நீங்கள் உட்கார்ந்து அப்படி பாதத்தில் உட்கார்ந்து துதித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே அவர் வந்து எல்லா குறையும் நிறைவாக்கி கொடுப்பார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 16 வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருள் என்கிட்ட உண்டு, அதிகாலையில் என்னை கண்டடைவார்னு சொல்லி வீட்டில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய குறைவுகள் தெரியுமா? நமக்கு தேவைகள், பண தேவைகள், நம்ம குடும்ப சூழ்நிலை பார்க்கும் மாதம் குடும்பத்தை நடத்த முடியலை, லோன் கட்டுறோம், படிப்புக்கு தேவைகள் அதிகம், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்கள் பார்த்தா கணக்கிட முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் வாக்கு கொடுத்துக்கிறாரு. யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15-16 நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த ஸ்தலத்திலே பண்ணப்படும் விண்ணப்பத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கும், என் செவிகள் கவனிக்கும், என் இருதயமும் என் கண்களும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறபடினால நம்ம ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நீ ஜெபிக்க 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 இங்கே ஒருவேளை உதவிக்காக அங்கங்க ஓடணும் அவசியமே இல்லை. அவருடைய சமூகத்தில் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிருங்க. அவரை போல நம்ம நேசித்து உதவி செய்ய வேற யாருமே கிடையாது. நீ என்ன கேட்கிறாயோ, எந்த காத்துக்காக ஜெபிக்கிறாயோ, ரட்சிப்புக்காக ஜெபித்தால் ரட்சிப்பு பரிபூர்ணப்பட்டு உன் வீட்டுக்குள்ளே வரும். உன் குடும்பத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில படிப்புக்காக ஞானத்துக்காக ஜெபிப்பாய் என்று சொன்னால் உன் பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தர் பயப்பட ஞானத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயப்பட சொல்லி ஞானத்தை கொடுப்பார். உன் பிள்ளை வாழ்க்கையிலே நல்ல வேலை வாய்ப்பு வேண்டுமானால் நல்ல ஞானத்தை கொடுத்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எதெல்லாம் இந்த வசதி இழந்தாயோ ஒன்றும் குறைப்படாதபடிக்கு சகல ஆசீர்வாதம், சகல நன்மைகளும், சகலவிதமான கிருபைகளையும் வல்லமைகளையும் வரங்களையும் திரும்ப கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நீ விசுவாசித்தால் இதோடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்க விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடும் என்று வீட்டில் வாசிக்கிறோம். சகோதரியே, ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. வரக்கூடிய நன்மைகள் 1-2 அல்ல, கணக்கில்லாத ஆசீர்வாதங்களையும் கணக்கில்லாத நன்மைகளை கற்றுக் கொடுத்துனே திருப்தியாக ஆசீர்வதிப்பார். யோவேல் 2 வாசித்து பார்க்கும்போது சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக நடந்து வந்த தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. திருப்தியாக நடத்துவார். சம்பூர்ணமாக இங்கே ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் உள்ளத்துக்குள்ள துதிக்க போறீங்க. அவருடைய அன்பு, விளையாட பெற்ற அன்பு, அவருடைய அன்பிற்கு அளவே கிடையாது. நீ துதிக்கிறதுக்கு ஒருவேளை சும்மா நீ துதிக்க உள்ளத்துக்குள்ள துதிக்க போற, ஏன்னா அவர் செய்துட்டாரு. செய்த காரியத்தை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதனால நல்ல நன்றி சொல்லுங்கள். செஞ்சிட்டாருன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். சங்கீதம் 98:1 வேதத்தில் வாசல் கர்த்தர் புது பாட்டை பாடு, அவர் அதிசயங்களே செய்துட்டாங்க. அதிசயத்தை பெற்றுட்டீங்க, அதிசயங்களை தேடி வந்துச்சு.
நீங்கள் செய்ய வேண்டிய துதிங்க, துதித்து கொண்டே இருங்க. துதிக்க 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 எரிகொட்டை உடைக்கப்படும். உன் வரவேண்டிய நன்மைகள் திறந்து வரும். அது மாத்திரம் துதிக்க 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 சத்துருக்கள் ஒருவருக்கு வெட்டி ஓடிடுவாங்க. விட்டு போனது எல்லாம் உன் கைக்கு தேடி உன்னை தேடி வரும் சகோதரி. ஒன்றும் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். விசுவாசிங்க, ஜெபிங்க, அவருடைய சமூகத்தில் மாத்திரம் எதிர்பாருங்க. அவருடைய முகத்தை தேடி பாருங்க. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் சொன்னபடியே செய்து நிறைவேற்றி கொடுப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஜெபம். நன்றி பசுத்தாவியானவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறீங்க, இப்படி வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கிறீங்க, அவர் தங்கியிருக்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, அவருடைய போக்குவரத்தை கூடவே இருக்கிறீங்க. மெய்யாகவே இந்த கர்த்தர் ஸ்தலத்தை இருக்கிறார். இது வானத்தின் வாசல். எப்போதும் இங்கே பேசுகிற ஜெபத்தை அவங்க சொல்லும்போது நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கப்பா. அவர் கேட்குறது அப்படியே இங்கே கேட்குறீங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய ஆண்டவரை ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஜெபத்தை தள்ளாத தேவன் ஆண்டவரே. சின்ன ஜெபமாக இருந்தால் கூட ஜெபத்தை கேட்குறீங்கப்பா. கொர்நேலியுடைய ஜெபத்தை அப்போஸ்தலர் 10:31 வாசிக்கிறோம். அப்படி ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படி தான தர்மங்கள் சமூகத்தை வந்து எட்டியது. அதே போல செய்த உதவிகள், தான தர்மங்கள், ஜெபங்களையத்தை நீங்கள் அங்கீகரிச்சிட்டீங்கப்பா. அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுத்ததுபடி ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. உபாகமத்தை வாசிக்கும் 7:14 நீ சகல ஜனங்களை பார்க்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற வாக்கை நிறைவேற்றுங்க. எதிர்பார்க்கிறக்கும் நினைக்க அப்பாற்பட்ட நடக்கட்டும். தொடர்ந்து போய் உடைய சமூகத்தை காத்திருக்க, அதிகாரியை தேட உடைய பிரசனம் இறங்கவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். ஆமென்.